உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த சமூகத்தை தப்பிக்க வைக்கிறதுக்காக நீ நம்ம அப்பாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இதெல்லாம் சரியா? அண்ணே இந்தாரு, கேஸ் முடிஞ்சிருச்சு. அம்மா சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. நிக்க முடியாம தடுமாறுறாங்கல்ல, இப்ப எதுக்கு இங்க வச்சு விசாரணைலாம்? நடந்ததை யாராவது மாத்த முடியுமா? மா நீ வாமா. அடிச்சிட்டீங்கல்ல, ஆத்திரம் தீந்துருச்சா? போங்க போய் உங்க வேலையை பாருங்க. அத்தை, இப்ப என்னத்துக்கு நீ கண்ணு கலங்குத? வேணும்னா வா, அப்படியே கோர்ட்டுக்கு போவோம். சொன்னதை மாத்தி சொல்லுதாகன்னு அந்த ஜட்ஜையா கிட்டே போய் சொல்லுவோம். ஆமாங்க, இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணிய நான் நேரா சர்ச்சுக்கிட்டே போய் என்ன போய் சொல்ல சொல்லி நீங்க நடிக்கிறீன்னு நான் சொல்லிவிடுவேன். ஓஹோ, அம்புட்டு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. ஓ போய் சொல்லு, என்ன சொல்லணுமா போய் சொல்லுப்பா. அம்மாவால கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் முட்டை ஓட்டு? கோர்ட்லயே அம்மாவை அடிக்க போனதை பார்த்து ஜட்ஜி உங்களை கண்டிச்சிருக்காரு. அம்மா சொன்னா அதை அப்படியே கேட்டுப்பாரு, பாத்துக்கோங்க. இன்னொரு தடவை கூண்டேறி அத்தை சாட்சி சொன்னா உங்க அப்பாக்கு ஜெயில் தானு அழுத்தி சொல்லிச்சு பாலா. என்ன என்ன சொல்லு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இரு, உனக்கு என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீங்க எனக்கு ஜெயில சொல்லுங்க. இது மட்டுமா? இன்னும் என் நெஞ்சுக்குள்ள நான் எம்புட்டு வச்சிருக்கேன். அன்னைக்கு ராத்திரி அந்த நகைப்பெட்டிய நீங்களும் சனி அண்ணனும் எடுத்துட்டு போறது என் கண்ணால பார்த்தேன். அத பாண்டியம்மா மதனி ரூம்ல வச்சத நான் நேருக்கு நேரா பார்த்தேன். அதையும் சேர்த்து நான் ஜட்ஜு கிட்ட சொல்லுவேன். பரவாயில்லைங்களா? ஐயா வேண்டாம் ஐயா, நிப்பாட்டிக்கங்க. பேச்சு வேற ரூட்ல போகுது. 2 பேரும் மாட்டிக்க போறோம் ஐயா. உண்மையத்தானே சொல்லணும். வாங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போவோம். எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் சொல்லுதேன். சொல்லட்டுமா? நல்ல பொண்டாட்டி நீயே, ரொம்ப நல்லவ. கட்டின புருஷனே ஜெயிலுக்கு அனுப்ப துடிக்க பாரு. நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு ஏன் வாயால சொல்ல மாட்டேன். நாசமா போ நாசமா போ அப்படின்னு சொல்ல வைக்காத. நல்ல வேலையா, எல்லாம் அந்த ஆண்டவன் புண்ணியம் தான். பாக்கியாவுக்கு ஏதோ மாத்தி சொல்லணும்னு தோணி இருக்கு. அதான் யாருமே சொல்லாம அவளே மாத்தி சொல்லிட்டா. இனிமே எந்த சண்டை சச்சரவுக்கும் போகாம நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். பரணி பாத்தியா, அப்பாவும் நாங்களும் அவ்வளவு கெஞ்சணும். அத்தை கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்ட. இப்ப அத்தையே மனசு மாறிடுச்சு. நீ சொல்லி அத்தை மனசு மாறி இருந்தா உனக்கு ஒரு நிம்மதி இருந்திருக்கும்ல. மைனி, நீங்க இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல மைனி, ரொம்ப மாறிட்டீங்க. ஏட்டி கனி எடுட்டி, பரணி சொல்லாட்டி என்ன? அவன் பண்ண புண்ணியம் தான் அவனை காப்பாத்திருக்கு. எவ்வளவு பேத்துக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கான், அத்தனையும் சேர்ந்துதான் அவனை காப்பாத்திருக்கு. இருந்தாலும் மைனி உதவி செய்யவே மாட்டேன்னு சொல்லிருச்சுல்ல, அதான் எனக்கு வருத்தமா இருக்குப்பா. ஏட்டி யாரு சொன்னா என்ன, சொல்ல என்ன? என் மகனுக்கு எங்க அப்பா முருகன் இருக்கான், அவன் காப்பாத்துவான்.
இப்போ அதுதான் நானும் சொல்லுதேன். சத்தியம் பண்ணாதான் அத்தை கிட்ட பேசுவேன்னு சொன்னாலா? அப்படிலாம் கண்டிஷன் போட்டு யாரும் என்னைய காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. என் அப்பா முருகன் போதும், கடைசி வரைக்கும் அவன் என்னைய காப்பாற்றுவான். அத்தை கால் பண்ணுதுப்பா. பேசுதா, அதுக்கு என்னப்பா? பேசுறேன். அத்தை சொல்லுத்த, என்ன விஷயம்? என்னடி இவன்? உங்க அண்ணனுக்கு நான் 5 தடவை கால் பண்ணிட்டேன். என் அண்ணனுக்கும் 2 தடவை கால் பண்ணிட்டேன். 2 பேருமே எடுக்க மாட்டேங்கிறவ. அண்ணன், நீ உன் போனை சைலண்ட்ல வச்சிருக்கியா? ஆமா, கோர்ட்ல சைலண்ட்ல போட்டதை இன்னும் எடுத்து விடல. ஏட்டி ஏன் போனும் சைலண்ட்லாம் கிடக்குது, அது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியலையே. ஐயோ, அத்தை உங்க 2 பேருக்கும் கால் பண்ணி பாத்துருக்கு. எடுக்கலன்னு எனக்கு கால் பண்ணிருக்கு. ஐயோ அப்படியா? கொடுத்தா நீ பேசிட்டு அண்ணன் கிட்ட கொடு, அதுகிட்டயும் அத்தை பேசு. அக்கா ஸ்பீக்கர்ல போடுக்கா, 2 பேரும் பேசிட்டோம். ஆமாட்டி, அதுல போடு. அத்தை 2 பேரும் இருக்காவ, நீங்க பேசுங்க. நான் போனை ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். எத்த பாக்கியா, நல்ல வேலைத்தா, என் மவன் உசுரை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றித்தா. மாத்தி சாட்சி சொல்லி எப்படியோ அவனை காப்பாத்திட்ட. இல்லைன்னா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? எப்போ அத்தை தானே மாத்தி பேசல, அதுக்கு காரணம் நம்ம பரணி. ஆமாண்ண, என் வீட்டுக்காரரு கோர்ட்டுல வேற மாதிரி திட்டம் போட்டு வச்சிருந்திருக்காரு. நல்ல வேளை பரணி எனக்கு போன் பண்ணி உண்மைய சொன்னான். அதனால தாங்க நான் நடந்ததை மாத்தி சொன்னேன். இல்லனா அவரே நம்ம சமூகத்தை சிக்க வச்சிருப்பாருன்னு. என்னத்த சொல்லுதே? பரணி போன் பண்ணாளா? ஆமாண்ண, காலையில தான் அவ எனக்கு போன் பண்ணா. சொல்லுட்டி, கோர்ட்டுக்கு தாண்டி கிளம்பி ரெடியா இருக்கேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கோர்ட்டோ இல்ல வேற எங்கேயோ, நீ எப்பவும் உண்மையை மட்டும் தானே பேசுவ. ஆமா, இப்ப நான் சொல்றத மட்டும் கேளு. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதுல? சரிடி, தாராளமா இந்த தடவை நான் மாத்தி பேசுறேன். என் அண்ணன் அவனுக்காக, என் மருமகனுக்காக நான் இன்னைக்கு போய் பேச போதேன். தேங்க்ஸ்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.